வணக்கம் மக்களே. கரூர் வேலுச்சாமிபுரத்துல கடந்த மாதம் 27ஆம் தேதி நடந்த தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இந்த துயரமான சம்பவத்துல உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்தினரை நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்லணும்ன்றதுக்காக திரு விஜய் அவர்களின் சார்பா முன்னெடுக்கப்பட்ட பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் பல்வேறு காரணங்களால பலனளிக்காம போனது. அதைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினரை நேரடியா சென்னைக்கே வர வச்சு ஆறுதல் கூட்டம் நடத்தலாம்னு தமிழ்நாடு வெற்றி கழக சார்பா முடிவு செய்யப்பட்டு அதன்படி உயிரிழந்த 41 பேர்ல 37 பேரோட குடும்பங்களை சொகுசு பேருந்து மூலமா கரூர்ல இருந்து சென்னைக்கு பாதுகாப்பா வரவழைக்கப்பட்டு சென்னையை அடுத்து இருக்கிற மாமல்லபுரத்துல ஒரு தனியார் விடுதியில பாதுகாப்பா தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த பயணமானது ஆறுதல் கூட்டம் நடக்க இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது. அதாவது 26ஆம் தேதி சாயங்காலமே பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினர் மாமல்லபுரத்துல இருக்கிற தனியார் விடுதியில தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு மேல கால தாமதத்துல கவனமா இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கிறாரோ என்னமோ தெரியல. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தங்க வச்சிருக்கிற தனியார் விடுதிக்கு காலையில 8 மணிக்கெல்லாம் டான் அட்டெண்டன்ஸ் போட்டிருக்கிறாரு தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள். காலையில முதல் வேளையா கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிரிழந்த 41 பேரின் புகைப்படங்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய விஜய் அவர்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரா தனித்தனியா சந்திச்சு ஆறுதல் கூறி விசாரிச்சதா சொல்லப்படுது. இந்த சந்திப்பானது காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சு ஈவினிங் 5 மணி வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று இருக்குது. அதாவது 8 மணி நேரத்துக்கும் மேல விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தினரோட இருந்து ஆறுதல் சொல்லி நடந்த துரதிருஷ்டவசமான துயரமான சம்பவத்துக்காக பாதிக்கப்பட்டவர்கள் கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்கிறாரு. சந்திப்பின் முடிவில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் வழங்குறதுக்கான உத்தரவாத கடிதமும் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இன்சூரன்ஸ் பாலிசியும் கொடுத்திருக்காங்க. அது போக கூட்ட நெரிசல்ல காயமடைஞ்ச 15 பேருக்கு தலா 1 லட்சம் வீதம் நிவாரண தொகையும் கொடுத்திருக்காங்க. மேற்கொண்டு இந்த சந்திப்பை ஒட்டிய சில கவனிக்க வேண்டிய விஷயங்களும் நேற்று நடந்திருக்குது. அதாவது உயிரிழந்தவங்களுடைய குடும்பத்துல 3 குடும்ப உறுப்பினர்கள் மட்டும் விஜயை சந்திக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லி சென்னைக்கு போக மறுத்திருக்காங்க. அப்புறம் அனுமதி இல்லாம வந்ததா சொல்லி ஒரு முதியவரை விடுதிக்குள்ள அனுமதிக்காம விடுதிக்கு வெளியவே தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பேசி முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கட்சி நிர்வாகிகள் வெளியே வந்து அந்த முதியவரை உள்ள கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட்ட நெரிசல்ல பலத்த காயமடைஞ்சு உயிர் பிழைச்சி இப்பவும் மருத்துவ சிகிச்சையில இருக்கிற தன்னோட அம்மாவின் நிலையை விலக்கி சொல்லி விஜய் அவர்கள் கிட்ட ஏதாச்சும் நிவாரணம் கேட்கணும்ன்றதுக்காக 2000 ரூபாய் கடன் வாங்கிட்டு திருப்பூர்ல இருந்து மாமல்லபுரம் வந்ததாகவும் ஆனா பவுன்சர்ஸும் செக்யூரிட்டிஸும் தன்னை விஜய பாக்குறதுக்கு விடுதிக்குள்ள அனுமதிக்கலன்னு வருத்தத்தோட சொல்லி இருக்கிறாரு ஒரு இளைஞர். இது இப்படி இருக்க கரூர் கோடங்கிப்பட்டியை சேர்ந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த 32 வயதான ரமேஷ் என்பவரின் மனைவியான சங்கவின்றவங்க விஜய் நேர்ல சந்திச்சு ஆறுதல் சொல்ல வராத காரணத்தினாலையும் அவங்களுக்கே தெரியாம அவங்களோட உறவினர்கள் சிலரை மாமல்லபுரத்துக்கு கூட்டிட்டு போனதுனாலையும் விரக்தி அடைஞ்சு விஜய் அவர்கள் வழங்கிய 20 லட்சம் ரூபாய விஜய் அவர்களுக்கே திருப்பி அனுப்பி இருக்கிறதா பேட்டி கொடுத்திருக்காங்க. மாமல்லபுரத்துக்கு போயிட்டு வந்த உறவினர்கள் கிட்ட பத்திரிகையாளர்கள் இது பத்தி கேள்வி கேட்கும் போது அதுக்கு பதிலளிச்ச உறவினர்கள் சங்கவிக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்களா இல்லையான்ற விஷயம் எங்களுக்கு தெரியாது. எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க, நாங்க போயிருந்தோம். விஜய் சார் எங்களை கட்டி பிடிச்சு அழுதாரு அப்படின்னு பதில் அளிச்சிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. நன்றி.